அதுக்கப்புறம் வந்து கேப்டன் பிரபாகரன் படம். இன்றைக்கி நிறைய பேர் வந்து தமிழ் எழுத்துக்காக பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் முதலில் தமிழ் சினிமாவிலிருந்து குரல் கொடுத்த முதல் மனிதர் விஜயகாந்த். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் வந்து எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் தமிழ் சினிமாவிலிருந்து குரல் கொடுத்த முதல் மனிதர். அதுக்காக உண்ணாவிரதம் இருந்து போராட்டம் நடத்தி அந்த குரலை வந்து உலகமெங்கும் ஒலிக்க செய்தவர் வந்து விஜயகாந்த் சார். அப்போது இந்த படத்துக்கு என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய பேசிட்டே இருந்தோம். அப்போ வந்து பிரபாகரன் வச்சா நல்லா இருக்குன்னு சொன்னோடனே அவர் உடனே சொல்லிட்டார், நல்லா இருக்கு, ஆனால் கொஞ்சம் இதுவாக இருக்குது செல்லுமணி, வேறு ஏதாவது ஆட் பண்ணலாம். யோசிச்சு சார் தளபதி பிரபாகரன் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து இப்போ முதல்வராக இருக்கிற இது வந்து அப்போ வந்து தளபதியாக அப்போ தான் போட்டுட்டு வந்துட்டுருக்கார். அப்போ இல்லை செல்லுமணி, நம்ம அவங்களோட நெருக்கமாக இருக்கோம், ஏதோ அவர் பேரை நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரி ஆகிடும் சொல்லுமணி, அதனால் கொஞ்சம் அப்புறம் அப்படியே பேசிட்டு வந்தோம். ஒரு நாள் நான் சொன்னேன், சார் கேப்டன் பிரபாகரன். இமீடியட்டாக ஓகே ஆயிடுச்சு. கேப்டன் பிரபாகரன் ஓகே. அந்த புலன் விசாரணைக்காவது வந்து எங்களுக்கு ரொம்ப டவுட் இருந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் விஜயகாந்த் சாரோட சொன்னார், செல்லுமணி இதெல்லாம் புரியுமா, தமிழில் யாருக்கு புரியும், புலன் விசாரணை என்னன்னு தெரியாதுன்னு. ஆனால் கேப்டன் பிரபாகரன் சொன்ன உடனே அன்னைக்கே வந்து அந்த படம் ஓகே ஆயிடுச்சு. அதுபோல் இன்னைக்கு இவர் சொன்னார் பாருங்க, வந்து நம்ம சிவா சார் உண்மையாகவே ரத்தம் சிந்தி இந்த ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துட்டுப்பீங்களே, ஒரு ஷார்ட் அப்படி தொங்கிட்டே வருவார், ஒரு கையில் கன்று ஒரு கையில், அந்த 20 அடி ஹைட்டில் இருக்குது. அது வரும்போது இது அறுந்துடுச்சு, மேலே இருக்கிற ரோப் அறுந்துடுச்சு. 2 கையில் இருந்தால் கூட ஏதாவது கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம். ஒரு கையில் ரோப்பு ஒரு கையில் கன்று இருக்கும். வந்துட்டு போது அவர் ரோப் எடுத்து அப்படியே கீழே விழுந்தார். சார் அதுதான் கடவுள் புண்ணியம் சார். இங்கே வந்து ஒரு ராக்கு பக்கத்தில் வந்து ஒரு புதர் மேலே விழுந்தார். ராக் மேலே விழுந்தார்னா அவர் வேறு மாதிரி ஆயிருக்கும். அவ்வளோ உடனே டக்குன்னு இருந்தார். எல்லாமே ஷாக் ஆகிட்டோம். ஒன்று ஓடி வந்தாங்க. அவருக்கு வந்து கீழே புதர் மேலே விழுந்ததில் இந்த பேக் போன் கொஞ்சம் இதுவாகிடுச்சு, பேக்கில் கொஞ்சம் ரொம்ப வலி. எழுந்து நின்று மெதுவாக என் கை மேலே என் தோல் மேலே கை போட்டுக்கிட்டு சொன்னார், செல்லுமணி வேறு ஷார்ட் ஏதோ எடுத்துட்டு அவங்க பயந்துருவாங்க, என்னால் நிற்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது க்ளோஸ்அப் மட்டும் எடுனார். உடனே நான் வந்து ஒரு க்ளோஸ்அப் எடுத்துகிட்டு சார் அப்புறம் இவர்கிட்ட ஸ்டன் மாஸ்டர்கிட்ட, இல்லை சார் கொஞ்சம் எனக்கு வேறு ஒர்க் இருக்குது, நீங்கள் அப்புறம் எடுத்துக்கலாம் சார் அப்படின்னு விஜயகாந்த் சிஸ்டர். நான் கொஞ்சம் ஓவர் பவர் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ட்ராமா பண்ணி அமிச்சோம். ஏன்னா அவர் எதுக்கு சொன்னார்னா, இல்லை செல்லுமணி எனக்கு அடிபட்டதுன்னு நினச்சேன், அப்புறம் ஸ்டன் மாஸ்டர் ஷார்ட் எடுக்க மாட்டாங்க, பயப்படுவாங்க, அப்போது வந்து நாளையிலேருந்தே வந்து வேறு மாதிரி எடுப்பாங்க, அதனால் அடிப்பட்டது வெளியே யாரும் சொல்லக்கூடாதுன்னார்.